ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பேனிக் ஆகிட்டு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு டெசிஷன் எடுத்தால் இப்படி தான் போய் முடியும். யூஎஸ்ல இருக்கிற ஒரு சின்ன டவுன்ல நடந்த மேட்டர் தான் அது. 1970s அந்த பீரியட்ல நடந்தது. ஒரு பெரிய செத்து போன திமிங்கலத்தோட பாடி அலை அடிச்சு அடிச்சு அப்படியே பீச் பக்கம் வந்து ஒதுங்கிருச்சு. பப்ளிக்லாம் வந்து போகிற பீச் கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடம். அங்கே வந்து நடுவாக்க போய் அது விழுந்ததுனால அன்பிளசண்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த திமிங்கலத்தோட பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவங்களால மூவும் பண்ண முடியல. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களும் கரெக்டாக இல்லை போல. இந்த ஊரோட பிரைம் டூரிஸ்ட் ஸ்பாட்டே இதுதான். இந்த மாதிரி இது நடுக்கடலில் இருந்துச்சுன்னா எவனும் வரமாட்டான், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும் அப்படி இப்படின்னு திருப்பி இவங்க மேலே மாற்றி மாற்றி ப்ரெஷர் வந்துருக்கு. இவங்க உடனே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, சுற்றி வெடிகுண்டு வச்சு விட்ருவோம். அது என்ன டைனமைட்டா, சுற்றி வெடிக்க விட்டானா எல்லாம் பீஸாக வந்து வெளியே போயிடும். வெளியே போன அப்புறம் சுற்றி இருக்கிற நண்டு மிச்சம் எல்லாமே சேர்ந்து அந்த வேஸ்டெல்லாம் சாப்பிட்ரும், பீச்சும் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. பட் இவங்க நினச்ச மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, வெடிகுண்டு வச்சதுக்கு அப்புறம் பாடி பீஸாக பறந்துடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சுன்னா பெரிய பீஸாக பறந்துருக்குது. பறந்தது மட்டும் இல்லாமல் சில பீஸ் நேராக போய் அங்கே இருந்த பீப்புள் மேலே புழுந்துருக்கு. இன்னும் ஒரு சில பெரிய பீஸ் அப்படியே பறந்து அங்கே இருந்தவங்க கார் மேலெல்லாம் போய் விழுந்து காரெல்லாம் உடச்சிருக்குது. பொறுமையா ஓரமா தள்ளிட்டு போய் எரிச்சு விட்டுருந்தா அது எதுவுமே நடந்திருக்காது. அதை விட்டுட்டு இப்படி குண்டு போட்டு காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க.